இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் புதிய ஜனாதிபதியின் நியமனத்துடன் அரசாங்கத்தில் பலமான மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே பல அமைச்சர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். மேலும் அரச நிறுவனங்களின் தலைவர்கள் பலர் தமது பதவிகளை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார். வடமேல் மாகாண ஆளுநராக பதவி வகித்த லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன கடந்த மே மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தென் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுக்கு அமைய அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் உறுதிப்படுத்தியுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ளார் என்றும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1.3 மில்லியன் வாக்குகள் வித்தியாசத்தில் அனுரகுமார வெற்றி பெற்றுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் முழுமையாக சீர்குலைந்திருந்த போது நாட்டை ரணில் விக்ரமசிங்க மீட்டெடுத்தார். 2 ஆண்டுகளில் அமைதியான மற்றும் நம்பகமான ஜனாதிபதி தேர்தலை அனுமதிக்க போதுமான ஸ்திரத்தன்மையை கொண்டுவர ரணில் விக்ரமசிங்கவால் முடிந்தது. குறிப்பாக பங்குரோத்து நிலையை அறிவித்த பிறகு லெபனான் 5 ஆண்டுகளில் 4 பிரதமர்களையும், அர்ஜென்டினா 18 மாதங்களில் 6 ஜனாதிபதிகளையும், கிரீஸ் 4 ஆண்டுகளில் 7 பிரதமர்களையும் கடந்தது. ரணில் விக்ரமசிங்க மட்டுமே மோசமான நிலையில் இருந்த இலங்கையை சரிவில் இருந்து 2 ஆண்டுகளில் வெளியே கொண்டு வந்தார். இது ஒரு போற்றத்தக்க விடயம் எனவும் தற்போது பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது.